Hi, நான் டாக்டர் அருண் கண்ணன், Orthopedic Surgeon from Apollo Hospitals Chennai. ஹிப் அண்ட் நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பேசலாம். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 50 இயர்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா லெவலில் மோர் தென் 20 இயர்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தப்பவே இந்த ப்ரொசீஜரில் நல்ல சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் 95% பீப்புளில் கொடுக்க முடிஞ்சது. பட் கொஞ்சம் பேரில் அந்த ஹியூமன் எரர் காம்பனன்ட் இருக்கும். அதை சர்ஜன் பண்ணும்போது எவ்வளோ பிரமாதமான சர்ஜனாக இருந்தாலும் 1 or 2 டைம்ஸ் இது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்த அக்யூரசி, நம்ம எந்த ஆங்கிளில் அந்த காம்பனன்ட் வைக்கிறோங்கிறத ஒரு ஃபியூ டிகிரிஸ் மிஸ் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் வாய்ப்பு உண்டு. இது ஹியூமன் எரர். இதை நம்ம டோட்டலாக எலிமினேட் பண்ணுறது இம்பாசிபிள். இப்போது டெக்னாலஜி வழியாக இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதுதான் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியே சிடி ஸ்கேன் எடுத்து மொத்த சர்ஜரியும் பிளான் பண்ணிடுறோம். அதையே சர்ஜரி பண்ணும்போது ஆப்ரேஷன் தேட்டரில் அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் இமேஜிங் மாதிரி கிடச்சிரும். நம்ம உள்ளேருந்து சர்ஜன் பார்க்கும்போதே 3 டைமென்ஷன்ஸில் நீ எப்படி இருக்குது, அதில் நம்ம எந்த ஆங்கிளில் இம்ப்ளான்ட் வைக்கிறோங்கிறது ரொம்ப துல்லியமாக டிட்டர்மின் பண்ணலாம். அதே பொசிஷன்லேயும் வைக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, பேஸ்கெட் பால் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஃப்ரீ த்ரோ அப்படின்னு பண்ணுவாங்க. அதாவது நடுவில் நின்று அந்த ஷூட் பண்ணுறதோட பேர் ஃப்ரீ த்ரோ. என்பிஏங்கிறது இந்த பேஸ்கெட் பால்லேயே பெஸ்ட் லீக். அதில் இருக்கிற பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் 75% to 77% அக்யூரஸியில் அதை த்ரோ பண்ணுவாங்க. அதாவது 4 தடவை த்ரோ பண்ணாங்கன்னா 3 தடவை கரெக்டாக போட்டுருவாங்க. பட் ஒரு ரோபோ பண்ணும்போது இதை மோர் தென் 2000 டைம்ஸ் கண்டினியூஸாக தவறு இல்லாமல் பண்ண முடியுது. இது இந்த டொயோட்டா கம்பெனியோட கியூ ரோபோட்னு ஒன்று வந்துச்சு. மோர் தென் 2000 டைம்ஸ் ஒரு தடவை கூட ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக போட்டுச்சு. ஸோ இந்த அக்யூரஸியை தான் கிட்டத்தட்ட ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நியர்லி எல்லாருக்கும், அதாவது 100% பேருக்கும் கரெக்டான இம்ப்ளான்ட் பொசிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு டூல் தான் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நமக்கு 3 டைமென்ஷனல் இமேஜ் வர்றதுனால கரெக்டாக இம்ப்ளான்ட் எந்த ஷேப்பில் போன் இருந்துச்சோ அதே ஷேப்புக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இதுக்கு 3D ஷேப் மேட்சிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட் வச்சு நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த போன் கட்ஸ் எடுக்கிற அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். போனை தாண்டி எதையுமே டச் பண்ணாது. இப்போ நம்ம சாதாரணமாக கையில் பண்ணும்போது ஒரு சப்-மில்லிமீட்டர் அக்யூரஸியில் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூவில் லேசாக டச் ஆகும், மைனர் டேமேஜஸ் இருக்கும். அதை கூட இந்த ரோபோட் அவாய்ட் பண்ணிடுது. டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா நியர்லி 100% அக்யூரசி. இந்த இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுற ஆங்கிளில் நியர்லி 100% அக்யூரசி. 3 டைமென்ஷனல் ஷேப் மேட்சிங், அதாவது 3 டைமென்ஷன்ஸில் போன் எப்படி இருந்ததோ அதே டைமென்ஷன்ஸில் இந்த இம்ப்ளான்ட்டை பொறுத்துறது. மூணாவது, இந்த சாஃப்ட் டிஷ்யூவில் எதுவும் டேமேஜ் இல்லாமல் பார்க்குறது தான் இந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் யூஸிங் ரொபாட்டிக் டெக்னாலஜி. பட் ஒரு பேஷண்ட்டாக என்ன தெரியும், இந்த டிஷ்யூ டேமேஜ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் 3 டைமென்ஷன்ஸில் ஷேப் மேட்ச் ஆகிறதுனாலையும் லிகமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி முடிஞ்சு வர்ற பெயின் கம்மியாக இருக்குது, ரிக்கவரியும் ஃபாஸ்டராக இருக்குது. நம்ம நியர்லி 100% பீப்புளில் எக்ஸாக்ட் அலைன்மெண்ட் கொடுக்க முடியறதுனால இந்த இம்ப்ளான்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சாதாரணமாகவே இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் வந்துட்டு இருந்த இம்ப்ளான்ட்ஸ் இன்னும் ஃபியூ இயர்ஸ் வருங்கிறது ஒரு ஆர்வலாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த கடைசியாக இந்த ஒரு லேடி பார்ப்போம். 70 வயசு இவங்களுக்கு ரோபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச 2வது நாள்லேயே இவங்களால் நல்லா வலி இல்லாமல் வாக்கர் சப்போர்ட்டோடு நடக்க முடிஞ்சது. அண்ட் அந்த நாள்லேயே இவங்க சந்தோஷமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. தேங்க்யூ.